Hello my dear students, in the video CBSE Great and Maths Chapter 3 Exercise 3.2 Question number 3 la irukka 5th and 6th problem. So 5th problem enna paapoma. The fraction becomes 9 by 11 if 2 is added to both numerator and denominator. If 3 is added to both numerator and denominator, it becomes 5 by 6. Find the fraction. என்ன fraction அது x by y. அதுதான் வந்துட்டு நியூமரேட்டரில் எக்ஸாவும் டினாமினேட்டர் ஒய்யாவும் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு எப்படி செட் பண்ணணும்? கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஃப்ராக்ஷன் பிகம்ஸ் 9 by 9 இஃப் 2 இஸ் ஆடட். எப்போ 9 by 9 ஆகும்னா 2 ஆட் பண்ணுறப்ப இன் போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் அதை எடுத்திருக்காங்க. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2 divided by y plus 2 equal to 9 by 11. So இன்னொரு equation frame பண்ணியாச்சு. Second condition என்னது? If 3 is added to both numerator and denominator, it becomes 5 by 6. Find the fraction கொடுத்துருக்காங்க. அந்த fraction என்னது numerator and denominator அதுதான் எழுதியிருக்கோம். x plus 3 divided by y plus 3 அதான் 3 ஆட் பண்ணியிருக்காங்க. gives 5 by 6. கொடுத்துருக்க கண்டிஷன் வச்சு தேவையான வேல்யூஸ்லாம் எடுத்து எழுதியாச்சு. நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் இனிமேல் ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். கிராஸ் மல்டிபிள்னானது எக்ஸ் ப்ளஸ் 2 இங்கே இன்ட்டு கீழே வந்து என்னது 11 இருக்குது. ஸோ அதை கிராஸ் மல்டிபிள் ஆயிரும். இங்கே 9 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 2 இது வந்து கிராஸ் மல்டிபிள் ஆயிரும். செகண்ட் ஈக்குவேஷன் இப்படி தான் கிராஸ் மல்டிபிள் பண்ணி ஃப்ரேம் பண்ணிக்கணும். ஏன்னா எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு 6 ஆயிரும். அதே மாதிரி ஒய் ப்ளஸ் 3 இன்ட்டு 5 ஓகேவா. ஒய் ப்ளஸ் 3 வந்து அந்த பக்கம் நியூமரேட்டர் போயிடும். இங்கே 6 வந்து இந்த சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நியூமரேட்டருக்கு வந்துடும். அப்போ 6 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 5 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 3. ஸோ அங்கே செகண்ட் ஈக்குவேஷனுக்கு அதுக்கும் ஃப்ரேம் பண்ணியாச்சு. இப்போது இந்த சைடில் இருக்கிறத பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் பாருங்கள் 11 இன்ட்டு எக்ஸ் 11x ப்ளஸ் 11 இன்ட்டு 2 22 ஈக்குவல் டு 9 இன்ட்டு ஒய் 9y ப்ளஸ் 9 இன்ட்டு 2 18. பேரந்தசிஸ்குள்ளே உள்ளே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடணும் 9யும் 11யும். நெக்ஸ்ட்டு 11x இந்த வேரியபிள்ஸில் ஒரு பக்கம் கொண்டு வந்துருங்க. 11x minus 9y equal to இங்கே 18 இருக்கா, இங்கே plus 22 அந்த பக்கம் போச்சுன்னா minus 22 ஆயிரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 11x minus 9y equal to 18 minus 22 என்ன ஆகும்? ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது. ஸோ நெகட்டிவ் தான் சப்ராக்ட் பண்ணணும். அப்புறம் கிரேட்டர் வேல்யூ சைன் வந்து என்னது மைனஸ் 22ன்றதுனால -4 போட்டிருக்கோம். ஸோ இதான் ஈக்குவேஷன் 1 ஃப்ரேம் பண்ணியாச்சா. கொடுத்துருக்க கண்டிஷனை வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணணும். அடுத்த கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஆட் 3 பண்ணால் உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் ஃப்ரேம் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து 6 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 பண்ணணும். கிராஸ் மல்டிபிள் என்னது இங்கே டினாமினேட்டர் வந்து மேலே போயிடும் நியூமரேட்டரில். ஸோ 6 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 equal to 5 into y plus 3. next 6 உள்ள மல்டிபிள் பண்ணுங்க. 6 into x 6x 6 into 3 18. அதே மாதிரி 5 into y 5y 5 into 3 15 ஃப்ரேம் பண்ணியாச்சா. நெக்ஸ்ட் ஸ்டெப் 6y வேரியபிள்ஸில் ஒரு பக்கம் கொண்டு வந்துடுங்க. எக்ஸ் அண்ட் ஒய் தான் வேரியபிள்ஸ் இதில். 6x minus 5y equal to இங்கே 15 minus 18 ப்ளஸ் 18 இந்த பக்கம் போகும்போது minus 18 ஆயிரும். அதுக்கப்புறம் சப்ராக்ட் பண்ணுங்கள். -3 வரும். ஏன்னா ஒரு ப்ளஸ் இருக்குது ஒரு மைனஸ் இருக்குது, ரெண்டும் டிஃப்ரெண்ட் சைனால் சப்ராக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் கிரேட்டர் வேல்யூ சைன் பண்ணணும். இங்கே கிரேட்டர் இது 18, ஸோ அதோட சைன் வந்து என்னது மைனஸ், அதனால் -3 போட்டிருக்கோம். இதான் ஈக்குவேஷன் 2. ரெண்டு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணியாச்சு. இனிமேல் நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் சால்விங் தான். டேக் ஈக்குவேஷன் 1 எடுத்துகிட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும்? ஒரே வேரியபிள்ஸ் இந்த எக்ஸை வந்து இந்த பக்கம் வச்சுட்டு மீது எல்லாத்தையும் அந்த பக்கம் கூட்டு போகணும். அப்போ தான் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஈக்குவேஷன் 1 என்னது? 11x minus 9y equal to -4. இதில் எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோங்க. 11x equal to -4 minus 9y இருக்குல்ல, அது வந்து ஆப்போசிட் சைட் போகும்போது ப்ளஸ் 9y ஆயிடுச்சு. 11x equal to ஏன்னா ப்ளஸ் 9y இருக்கனால அது கொஞ்சம் ஆப்போசிட் சைடாக சும்மா ஜஸ்ட்டு இன்வெர்ட் பண்ணி எழுதியிருக்கேன். 9y minus 4. இங்கே நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள். எக்ஸு வச்சுட்டு மீதி எல்லாமே அந்த பக்கம் கொண்டு வந்திருக்கோம். 9y minus 4 டிவைடட் பை 11. ஏன்னா 11 இன்ட்டு எக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் இருக்க ஆப்போசிட் சைட் போகும்போது டிவிஷனில் ஆயிடுச்சு. எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு ஈக்குவேஷன் 1 வச்சு. இனிமேல் என்ன பண்ணணும்? அதை நெக்ஸ்ட் அனதர் ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டிடியூட்டிங் எக்ஸ் வேல்யூ, அதாவது எக்ஸுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 9y minus 4 டிவைடட் பை 11 இருக்குல்ல, அதை நம்ம வந்து செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எந்த இடத்துல? எக்ஸ் இருக்க இடத்துல இந்த வேல்யூவை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணணும். அந்த 9y minus 4 by 11 இருக்குல்ல, அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 6x minus 5y equal to -3. நெக்ஸ்ட்டு 6 இன்ட்டு அந்த வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, 9y minus 4 டிவைடட் பை 11. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? மைனஸ் அந்த 5y இருக்குல்ல, அந்த 5y அப்படியே எழுதிக்கணும். ஈக்குவல் டு -3. 6 உள்ள மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 6 9s are 54y minus 6 4s are என்னது? மைனஸ் சிம்பிள் அப்படியே போட்டுக்கோங்க. மைனஸ் இருக்குன்னா 6 4s are 24 டிவைடட் பை 11 minus 5y equal to -3.
இங்கே டினாமினேட்டரில் 11 இருக்குது, 5yக்கு கீழே எதுவும் இல்லை. ஹோல் நம்பராக இருக்கும்போது என்ன பண்ணணும், கீழே ஒரு 1 போட்டுட்டு இங்கே வந்து இன்னும் எல்சிஎம் பண்ணணும். ஏன்னா இங்கே ஒரு ஃப்ராக்ஷனில் இருக்கும், வந்து ஃப்ராக்ஷனில் இல்லாமல் இருக்கிறனால நம்ம என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுக்கணும். கீழே வந்து 11 ஒரு ப்ரைம் நம்பர் இருக்குது, இங்கே 1 இருக்கனால ஸோ 11ஆல் எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுங்கள். இன்னொரு நம்பரை 11ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ 11 × 1 11. அதுக்கப்புறம் மேலே வந்து 5y × 11 55y வரும். ஏன்னா கீழே வந்துட்டு லைக் ஃப்ராக்ஷனாக இருக்கணும். 1 11 வந்துச்சுன்னா லைக் ஃப்ராக்ஷனாக இருக்காது, ரெண்டுமே 11ஆக இருக்கணும். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே எல்சிஎம் கொண்டு வந்துடணும். இப்போ வந்து பாருங்கள் 54y - 24 - 55y = -3. இங்கே டிவைட் பை 11 இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஆப்போசிட் சைட் போயிடும். இங்கே ஃப்ராக்ஷனில் டிவிஷனில் இருக்கிறது ஆப்போசிட் சைட் போகும்போது மல்டிப்ளிகேஷன் ஆயிரும், மல்டிப்ளிகேஷன் வந்து டிவிஷன் ஆயிரும். இப்போ இங்கே டிவிஷனில் இருக்கிறது மல்டிப்ளிகேஷனில் மேலே ஆப்போசிட் சைடில் வந்தாச்சு. இப்போ +54 - 55 -1y ஆயிரும். ஏன்னா 54 - 55 வந்து -1 கிரேட்டர் வேல்யூனால இங்கே -24 இருக்குது. 3 × 11 33 இருக்குது. இங்கே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் சிம்பிள். ஸோ -1y = -33 + 24. ஏன்னா இங்கே -24 ஆப்போசிட் சைட் போகும்போது +24 ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுங்க, ரெண்டும் டிஃப்ரெண்ட் சிம்பிள், அதனால சப்ராக்ட் தான் பண்ணணும். ஓகேவா, கிரேட்டர் வேல்யூ சைன் பண்ணியிருக்காங்க. 33ல தான் கிரேட்டர் வேல்யூன்றனால அதோட சைன் வந்து என்னது, நெகட்டிவ் அங்கே போட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால கேன்சல் ஆகிட்டு y = 9 ஆயிடுது. எக்ஸ் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நம்ம ஒய்யை சப்ஸ்டியூட் பண்ணி ஏதாவது ஈக்குவேஷனில் ரெண்டு ஈக்குவேஷனில் எதுலனாலும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். நம்ம ஒய் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ தான் நமக்கு எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ ரெண்டுமே கிடைக்கும். So substituting y = 9 in equation 3. ஏன் நம்ம equation 3ல் நம்ம டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னா, இங்கே பாருங்கள் மேலே பாருங்கள், ஏன்னா எக்ஸ் இந்த சைடில் இருக்குது, இது எல்லாமே ஒய்லாம் அந்த சைடில் இருக்கிறனால நம்ம டேரெக்டாகவே ஆன்சர் வந்துடலாம், ஈஸியாக ஆன்சர் எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்காக தான். ஸோ x = ஏன்னா எக்ஸ் வழி தானே கண்டுபிடிக்க போகிறோம், மீதியெல்லாம் ஆல்ரெடி அங்கே இருக்கனால அதே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். x = 9y - 4 / 11. x = 9 × y இருக்க இடத்துல என்னது 9 போட்டிருக்காங்க, -4 / 11. x = 9 × 81 -4 / 11. ஸோ 81 - 4 வந்து என்னது 77. 77/11 ரெண்டுமே வந்து 11 டேபிளில் சால்வ் ஆகும். ஸோ 11 டேபிளில் 77 வந்து 7 டைம்ஸ் போகும். ஸோ அதனால் வந்துட்டு x = 7. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து என்னது 7, ஒய்யோட வேல்யூ வந்து என்னது 9. இனிமேல் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். The fractions will be என்னது 7/9. ஏன்னா அந்த எக்ஸ் அண்ட் ஒய் வந்து ஃப்ராக்ஷனில் தானே இருக்குது, நியூமரேட்டர் அண்ட் டினோமேட்டரில். ஸோ நியூமரேட்டர் வந்து எக்ஸ் 7, டினோமேட்டரில் வந்து 2y -9 இருக்குது. இப்போ நம்ம வந்து வெரிஃபை பண்ணலாம். ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. x + 2y y + 2 = 9/11. இங்கே நம்ம எக்ஸ் வேல்யூவும் ஒய் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். எக்ஸ் வந்து என்னது 7, 7 + 2 வந்து என்னது 9, ஒய் வந்து பாருங்கள் 9, 9 + 2 வந்து என்னது 11. ஸோ 9/11 = 9/11. ஸோ ப்ரூவ் ஆயிடுச்சா? ஸோ ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக வந்துருச்சு. அப்போ ஹென்ஸ் வெரிஃபைடு. நிறைய சம்ஸ் இதே மாடலை எடுத்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. Question number 3, 6th problem. 5 years hence, the age of Jacob will be 3 times that of sons. 5 years ago, Jacob's age was 7 times that of his son. வாட் ஆர் தேர் ப்ரெசன்ட் ஏஜஸ்? ப்ரெசன்ட் ஏஜஸ் தான் நம்ம எப்போவுமே நம்ம வந்து எக்ஸ் அண்ட் ஒய்யை கன்சிடர் பண்ணிப்போம். ஏன்னா வந்துட்டு ஹென்ஸும் இருக்குது, ஃப்யூச்சரும் இருக்குது, அகோவும் இருக்குது. ஸோ அப்போ வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் வரும். ஓகேவா, அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கணும். இப்போ நமக்கு 10 இயர்ஸ்னால் 3 டைம்ஸ்ன்றப்போ 3 மடங்கு அதிகமாக இருப்பான். ஓகேவா, நம்ம நார்மலாக இருக்கிறோம் 3 மடங்கு அதிகமாக இருப்பான் ஏஜ். அது மாதிரி தான். ஓகேவா, அந்த சன்னோட அவங்க அப்பா வந்து ஏஜ் வந்து 3 டைம்ஸ் அதிகமாக இருப்பாங்கன்ற மாதிரி. ஓகேவா, கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு கண்டிஷன் இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சம்மும் இருக்குது. ஃபஸ்ட் இதை பாருங்கள். 5 years hence, அதாவது ஆஃப்டர் 5 years இப்படி இருப்பாங்க. ஆஃப்டர்னாலே என்னது ப்ளஸ் இன்மை வரப்போகிறதுனால நம்ம வந்து ஆட் பண்ணிப்போம். ஜேக்கப்ஸ் ஏஜ் வந்து x + 5, ஜேக்கப்போட சன் ஏஜ் வந்து என்னது y + 5. ஏன்னா ஜேக்கப்போட ஏஜை வந்து நம்ம எக்ஸாகவும் சன்னை வந்துட்டு ஒய்யாகவும் எடுத்துருக்கோம். அதனால தான். நெக்ஸ்ட்டு 5 years அகோனால என்னது பிஃபோர் முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால் நெகட்டிவில் எடுத்துருக்கோம். ஜேக்கப்போட ஏஜ் வந்துட்டு x - 5, ஜேக்கப்போட சன் ஏஜ் வந்துட்டு y - 5. இப்போ நம்ம எப்படி ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணியிருக்கோங்கன்னா, ஜேக்கப்ஸ் ஏஜ் வாஸ் 3 times to that of his son. ஓகேவா, அதாவது ஜேக்கப் ஏஜ் வந்து என்னது எக்ஸ். ஓகேவா, வாஸ் அது வந்து என்னது ஈக்குவல் டு 3 டைம்ஸ்னால் 3 × சன் ஏஜ் என்னது ஒய், அதாவது x = 3y. இனிமேல் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். இப்போது ஹென்ஸ்ன்றனா என்ன சொல்லியிருக்காங்க, x + 5 எடுத்துருக்கோம். இது ஒரு ஈக்குவேஷனாக, அகோ ஒரு ஈக்குவேஷனாகவும் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சம் கரெக்டாக வரும்.
எக்ஸ் இருக்கிறதுல எக்ஸ் ப்ளஸ் 5 ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க, ஒய் இருக்கிறதுல ஒய் ப்ளஸ் 5 ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே எக்ஸ் ப்ளஸ் 5 இருக்குது, இங்கே 3 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 5, 3 உள்ள மல்டிபிள் பண்ணிக்கோங்க, 3y ப்ளஸ் 3 இன்ட்டு 5 15 ஆயிரும். அப்புறம் வேரியபிள்ஸ்லாம் ஒரு பக்கம் செப்பரேட் பண்ணி கொண்டு வாங்க. எக்ஸ் மைனஸ் 3y ஈக்குவல் டு 15 மைனஸ் 5, ஏன்னா 5 வந்து அது பக்கம் கொண்டு போயிட்டோம், மைனஸ் 5 ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் எக்ஸ் மைனஸ் 3y ஈக்குவல் டு 10. இது ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 2 பாருங்கள் எப்படி ஃப்ரேம் பண்ணணும்னா அகோனானது மைனஸ். இப்போ வந்து பாருங்கள் 5 years ago வந்து 7 times to the toughest son கொடுத்துருக்காங்க. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 7y. எக்ஸை வந்து நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம், எக்ஸ் மைனஸ் 5ன்ட்டு, ஏன்னா வந்து அகோனா அது பாஸ்ட்டு சொல்கிறப்போ நம்ம வந்து மைனஸ் தான் பண்ணணும். ஸோ எக்ஸ் மைனஸ் 5 ஈக்குவல் டு 7 இன்ட்டு ஒய் மைனஸ் 5. சன்னோட ஏஜ் வந்து என்னத்துக்கும் ஒய் மைனஸ் 5. ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 7 உள்ள மல்டிபிள் பண்ணியிருக்காங்க, 7y மைனஸ் 7 இன்ட்டு 5 35. அதுக்கப்புறம் வேரியபிள்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க, எக்ஸ் மைனஸ் 7y ஈக்குவல் டு 35 மைனஸ் 35. இங்கே மைனஸ் 5 வந்து இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும், ப்ளஸ் 5. அப்போ லாஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி ஃப்ரேம் ஆயிருக்கு, எக்ஸ் மைனஸ் 7y ஈக்குவல் டு மைனஸ் 30. ஏன்னா கிரேட்டர் வேல்யூட சைன் மைனஸ்னால மைனஸ் 30 ஆயிருக்கு. ஸோ 2 ஈக்குவேஷன் செட் ஃப்ரேம் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு அப்படியே டேரெக்டாகவே உங்களுக்கு ஈக்குவேஷன் வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃப்ரம் எக்ஸ் ஈக்குவேஷன் 1லேருந்து எக்ஸ் இருக்கிறனால எக்ஸ் ஈக்குவல் டு 10 மைனஸ் 3y வந்து இந்த பக்கம் ஆப்போசிட் சைட் போகும்போது என்னது ப்ளஸ் 3y ஆயிடுது. ஓகேப்பா. அப்போது ஃப்ரம் ஈக்குவேஷன் 1லேருந்து எக்ஸ் ஈக்குவல் டு 10 ப்ளஸ் 3y, அதாவது நம்ம ஈக்குவேஷன் 3 இப்போ ஓகேவா. அதை நம்ம எங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும், ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட்டிங் எக்ஸ் ஈக்குவல் டு 10 ப்ளஸ் 3y இன் ஈக்குவேஷன் 2. நம்ம ஈக்குவேஷன் 1லேருந்து நம்ம ஒரு வேரியபிளுக்கு நம்ம எடுத்துருக்கோன்னா அதே ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. அடுத்தாப்பில் இருக்க இன்னொரு ஈக்குவேஷனை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். எப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாமா, இன்னொரு ஈக்குவேஷன் வந்து என்னது, எக்ஸ் மைனஸ் 7y ஈக்குவல் டு மைனஸ் 30. எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும், அதை சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 10 ப்ளஸ் 3yன்னு இருக்குல்ல, அதை நம்ம இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணிடணும். எக்ஸ் ப்ளஸ் 3y மைனஸ் 7y ஈக்குவல் டு மைனஸ் 30. 10 ப்ளஸ் 3y இங்கே மைனஸ் ப்ராக்கெட்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணுங்கள், வேரியபிள்ஸ் ரெண்டுத்தையும் மட்டும் சால்வ் பண்ணுங்கள். ப்ளஸ் 3y மைனஸ் 7y என்ன ஆகும், மைனஸ் 4y. ஏன்னா சப்ராக்ட் பண்ணுறோம், கிரேட்டர் வேல்யூ சைன் பண்ணும்போது மைனஸ் 4y ஆயிடுது. ஈக்குவல் டு இங்கே மைனஸ் 30 இருக்குது ஆல்ரெடி, இந்த பக்கம் ப்ளஸ் 10 வந்து ஆப்போசிட் சைட் வரும்போது மைனஸ் 10 ஆயிடுது. ஸோ ரெண்டும் சேம் சைனாக என்ன பண்ணணும், சேம் சைனாக ஆட் பண்ணணும், கிரேட்டர் வேல்யூ சைன் பண்ணணும். ஓகேவா, எல்லாத்துக்கும் கிரேட்டர் வேல்யூ சைன் தான். ஸோ சிம்பிள்ஸை பொறுத்து தான் வரும். சேம் சைனாக ஆட் பண்ணணும், டிஃப்ரெண்ட் சைனாக சப்ராக்ட் பண்ணணும். இங்கே மைனஸ் 30 மைனஸ் 10 ரெண்டும் சேம் சைனாக இருக்குது. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஆட் பண்ணி மைனஸ் 40 எழுதியிருக்காங்க. ஸோ மைனஸ் 4y ஈக்குவல் டு மைனஸ் 40, ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 40 டிவைடட் பை மைனஸ் 4 இருக்குது. சால்வ் பண்ணுங்கள், மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். 4 வந்து 40 4 டேபிளில் 40 எத்தனை டைம்ஸ் போகும், 10 டைம்ஸ். ஸோ ஒய் ஈக்குவல் டு 10. நெக்ஸ்ட்டு சப்ஸ்டிடியூட்டிங் ஒய் ஈக்குவல் டு 10 இன் ஈக்குவேஷன் 3. டேரெக்டாக நம்ம 3லேயே சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஓகே தான். நல்லா ஃபெமிலியர் ஆகிட்டிங்கன்னா ஈக்குவேஷன் 3ல் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க, இல்லைனா ஈக்குவேஷன் 1 or 2 எடுத்து அதில் சால்வ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இப்போ ஈக்குவேஷன் 3 என்னது, எக்ஸ் ஈக்குவல் டு 10 ப்ளஸ் 3y. அதை தான் நம்ம எடுத்து இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஒய் வேல்யூ தெரிஞ்சனால நம்ம இப்படி பண்ணியிருக்கோம். எக்ஸ் ஈக்குவல் டு 10 ப்ளஸ் 3y இருக்கா. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 10 ப்ளஸ் 3 இன்ட்டு அந்த 10 போடணும், ஒய் இருக்கிற இடத்துல 10 ரீப்ளேஸ் பண்ணணும். அப்புறம் எக்ஸ் ஈக்குவல் டு 10 ப்ளஸ் 3 இன்ட்டு 10 30 ஆயிடுது. ஸோ 10 ப்ளஸ் 30 வந்து என்னது 40. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 40. ஜேக்கப்போட ஏஜ் வந்து என்னது, எக்ஸ் ஈக்குவல் டு 40. ஜேக்கப்போட சன் ஏஜ் வந்து என்னது 10. ஓகேவா, அதாவது ஜேக்கப் வந்து இப்போ 10 இருக்கும்போது அவங்களோட 3 மடங்கு அதிகமாக இருக்காங்க. இப்போ 10னா என்னது, ஒரு ப்ளஸ் 30 வந்து என்னது 3 டைம்ஸ் அதிகமாக இருக்கனால என்னது 40. 10 ப்ளஸ் 30 வந்து என்னது 40. ஓகேவா, இப்போ ஏஜ் எப்படி வரணும்னு புரிஞ்சிடுச்சா. எக்ஸாம்பிள் சம்ம இதேமாரி ஒன்று சம்ம இருக்குது, நல்லா செக் பண்ணி புரிஞ்சுட்டு பண்ணுங்கள். ஈக்குவேஷன் செட் பண்ணுறதுல தான் இருக்குது, நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வேர்ட் ப்ராப்ளம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதில் தான் கொஸ்டினில் ட்விஸ்டே வைப்பாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக், ஷேர் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.